அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 1 முதல் அதீத பலத்துடன் உச்சம் பெற்று வலுவாக அமரப்போகிறார். ஜனவரி 28 முதலே இதற்கான பலனை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. முழுமையாக ஜனவரி 28 ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாற்றமானது பிப்ரவரி 1 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என பல மாதங்களுக்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனினுடைய ஆளுமை மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறாருங்க. ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான சந்திரன் சுக்கிரனின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இடம் என்பது பாகியஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. எனவே சுக்கிரன் உச்சம் பெற்று எழுதும் தலைவிதி என்பது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை அடுத்த சில மாதங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக கடகராசிக்காரர்களுக்கு செயல்படுகிறாருங்க. அவர் உச்சம் பெறும் தருணம் உண்மையிலும் அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக திருப்திகரமான சூழல் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கான மிக சிறப்பான யோகம் நிறைந்த தருணமாக அமைய போகிறது. புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல திருப்பங்கள் ஏற்படும். வீட்டு, மனை, வீடு போன்றவை வாங்குவதற்கான நிறைவான யோகம் உங்களை தேடி வரப்போகிறதுங்க. இடமாறுதல் இனிமை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. நிலபுலங்கள் வாங்குதல், வாகனம் வாங்குதல் என அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது பொதுவாக நவ கிரகங்களிலே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல், திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் போன்றவை அபரிவிதமாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று ஜனவரி மாதத்தின் இறுதியிலிருந்தே பிப்ரவரி முழுமையாகவும், மார்ச் மற்றும் ஏப்ரல், மே என பல மாதங்கள் உச்சத்தில் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வலம் வரப்போகிறாருங்க. சுக்கிரனினுடைய உச்சம் என்பது விதிவிலக்காக சில மாற்றங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏனென்றால் நாம் சாலையில் பயணிப்பதற்கு சில விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே சமயம் மருத்துவ உதவிக்காக செல்லும் வாகனங்களுக்கு அதிலிருந்து எப்படி விதி விலக்கு அளிக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் பொதுவாக ஒரு கிரகம் உச்சம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் பல விதிவிலக்குகள் அளிக்கப்படுகின்றன. எனவேதான் சுக்கிரனினுடைய உச்சம் என்பது மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. இது மட்டுமல்லாது சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் என்றால் உறுதியாக பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் அனைத்து வகையான பணிகளிலும் ஆடம்பரமும் சௌகரியமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்ல நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களுக்குமே தனித்தனியான சிறப்பான குணங்களும் அதீதமாக ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான பல நிகழ்வுகளும் இருக்கின்றன. அந்த வகையில் சுக்கிரன் பல விஷயங்களில் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார். பொதுவாக அன்பை பரிமாறக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் நினைத்தபடியே காதல் கைகூடுவதற்கான யோகம் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்யாமல் அவற்றை அன்பால் அரவணைக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இன்னும் சில மாதங்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். சுக்கிரன் எழுதிய தலைவிதி, இதிலும் குறிப்பாக உச்சத்தில் இருந்து எழுதும் தலைவிதி என்பது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களை பார்க்கிறாருங்க. இந்த நட்பு கிரகங்களுடன் இணையும் போது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் சனியுடன் இருந்து விலகி ராகுவுடன் இணைகிறாருங்க. சனி மற்றும் சுக்கிரனின் இணைவிலிருந்து ராகுவுடன் இணையக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில நிஜமாக உங்களுடைய வாழ்வில் பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சந்திரனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கிரன். ஆனால் சந்திரன் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனை பார்க்கிறார்.
அதேபோன்று சுக்கிரன் தனது பார்வையில் மிக வலுவாக செவ்வாய் மற்றும் குருவை சமகிரகமாக பார்க்கிறார். ஆனால் குரு தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. குருவை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுடன் இணையும் போது அற்புதமான மாறுபட்ட பலனை ஏற்படுத்துவதை விட அபரிவிதமாக அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் குரு சுக்கிர யோகம் என்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடும். ஏனென்றால் சுக்கிரனின் ஆசானாக குரு பார்க்கப்படுகிறார். எனவேதான் அவருடன் இணையும் போது அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகள் கைகூடும். ஆனால் இந்த வேளையில் ராகு உடன் முழுமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் முழுவதுமே வலம் வரப்போகிறாருங்க. சந்திரன், சூரியன், வித்யாகாரகரான புதன், சனி ஆகிய கிரகநிலைகளுடனும் சில தருணங்கள்ல வலம் வருவாருங்க. குறிப்பாக மார்ச் 29ஆம் தேதி 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன. இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் மிகவும் வலுவாக ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் கணிசமான வெற்றிகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சுக்கிரனினுடைய உச்சம் என்பது மற்ற துறைகளை காட்டிலும் இந்த தருணத்துல கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். இது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குங்க. மிக பெரிய அளவுல நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் புதிய உறவுகளை காண்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. சுக்கிரன் எழுதிய தலைவிதி உச்சத்தில் இருந்து எழுதும் தலைவிதி என்பது பல சிரமங்களை தவிர்த்து மிக சிறப்பான நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது. பொதுவாக சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். பொதுவாக அஷ்டமத்தில் அமருவது மட்டும்தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும். ஆனால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து வகையான படிகளிலும் அனைத்து வகையான இடங்களிலும் சிறப்பான மாறுதலை உறுதியாக சந்திக்க முடியும். எனவே சுக்கிரன் எழுதக்கூடிய தலைவிதியால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். என்றால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தைரியஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். யோசிக்காமல் எடுத்த முடிவு கூட மிக சிறப்பானதாக அமைவதற்கான சூழலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் தருணமாக லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைத்த காரியங்களை தடையில்லாமல் தொழில்துறையில் செய்வதற்கான யோகம் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட அதிருப்திகள் விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில நீடித்து வந்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருந்த சங்கடங்கள் மறைந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக அமைகிறது. குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் உறுதியாக சந்திக்க முடியும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் அமருவது கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் பலம் பெறுகிறார். எனவே ரெட்டிப்பு நன்மை உறுதியாக கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான காரியங்களும் இனிமையாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்குங்க. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். நினைத்த காரியங்களை தடையில்லாமல் செய்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். திங்கட்கிழமை விரதம் இருந்து வராகி அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாகவும் மிகுந்த முன்னேற்றத்தையும் உறுதியாக சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும்.